டேய் என்னையும் மேட்ச்ல சேர்த்திக்கோடா. ஓ அப்படியா? அப்ப நாங்க சொல்ற சேலஞ்ச பண்ணுங்க. இந்தியன் பைக் ட்ரைன் டுடே விசஸ் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ ரெண்டு ட்ரைனிங் ஸ்டாப் பண்ணி காமிங்க பார்க்கலாம். அப்பலாம் உங்களை சேர்த்திக்கிறோம். ஓகேவா? அடே தமக்கு துண்டு பாய்ஸ் வாங்கடா சேலஞ்ச் ரெடிடா அப்படின்னு சொன்னேனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே ரைட்டு, ரொம்ப பலமான பிளேயர்ஸாக இருப்பானுங்களோ. ரைட்ரா, சரி எப்படியும் நம்ம ஸ்கில்லாம் காமிச்சு இன்னைக்கு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டி தான். இவனுக்கு சொல்கிற சேலஞ்சில் மனுஷன் முடிக்க முடியுமா? ஐயோ ஃபஸ்ட்டு பால் அவுட்டா? ஐயோ போச்சு, ஓவர் சீன் போடுவானுங்களே. ஐயோ என்னென்ன சீன் போட போகிறான்னு தெரியல. ஸோ கைஸ் இன்னும் முடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ விசஸ் இந்தியன் பைக் ட்ரை தேடி. ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒத்தால் வச்சு அதாவது ஜாக்கை வச்சே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆடா பாவி ஒன்றுமே வேலைக்கு ஆகலையே, அடிச்சு தூக்கி அசால்ட்டாக போயிட்டு இருக்குது மக்களே. ஆடா பாவி நெய்யா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன்னை நிற்க வச்சோம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல. ஓகே அடுத்தடுத்த சேலஞ்சு இன்னும் சூப்பராக இருக்க போது டக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பட்டு லைக் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அதனால் ட்ரெயின் மேலே ஏறி உட்காந்து வச்சு மக்களே. ஓகே இப்போ நம்ம இதே வந்து நம்ம இந்தியன் பைக் ட்ரைன் இதில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான சேலஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ட்ரை பண்ணிட்டேன் நானும். ஸோ ஒன்றுமே வேலைக்கு ஆகல. சரி ரைட்ரா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சேலஞ்ச் வந்து ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லி தண்டவாளத்தில் விட்டால் நம்ம தலையில ஏறி போவோம். ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இந்தியன் பைக் ட்ரைவிங் வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க ரெண்டு குரங்கு தளம் பண்ணிட்டு போயிடலாம். எங்கடா ட்ரைவ் போகுது ட்ரைவ் போகுது. ஓகே அப்படியே பிடிச்சி நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் திரிக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த ட்ரெயின்லேயே அப்படியே பிடிச்சி நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் திரிக்கு போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராங்க்லின் நிற்க வச்சிருக்கோம். வாங்க ட்ரெயின் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆட பாவி அங்கேயாச்சும் இடிச்சு தள்ளிட்டு போணுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேய் உள்ளே பூந்து போவோம் ட்ரெயினுக்குள்ளே காருக்குள்ளே மனுஷங்குள்ளன்ட்டு அந்த மாதிரி இவனே பூந்து விட்டான் உள்ள ட்ரெயின்குள்ளேயே. அடே இவன் மனுஷன் அட என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலடா, ஒரே மர்மம் ஆகுது. சரி ஓகே அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஜாக்கை நிற்க வைக்க போகிறோம் ட்ராக்கில். ஸோ அதே மாதிரி இந்தியன் பைக் ட்ரெயின் திடீர்னு பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் ஒரு 50 ஜாக் நின்றுருக்கலாம். 50 ஒரு 10 20 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறான்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளால தான் பண்ண முடியும், ஒத்தாலாம் பண்ண முடியல. ஸோ நம்ம படையே இறக்கிருக்கோம் இப்போ உள்ள. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறானுன்னு என்னென்னு பார்ப்போமா. எங்கடா டே ஆலையோட டே எங்கடா ட்ரெயினில் ஏறி போயிட்டீங்களாடா டே எங்கடா டே பாய்ஸ் ஆடா பாவி எங்கடா இங்கே நிற்கிறீடே. ஏன்னா உங்களுக்குலாம் கறி சோறு முட்டை கிட்டெல்லாம் போட்டு அழுத்தா நீங்கள் என்னடா இப்படி அடிமாடு மாதிரி அப்படியே சனமாடு மாதிரி நின்றுக்கிறீங்க டே. உங்களுக்குலாம் இவ்வளோ நாள் கறி சோறு போட்டு உடம்பு எத்தனை மாதிரி என்னைய சொல்லணும் சாவுங்கடா எல்லாருமே. ஓகே ரைட்டு முக்கிய. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தால நின்னோம், அடுத்து 10 நின்னோம், ஒன்றுமே வேலைக்கு ஆகல. சரி அடுத்து நம்ம இந்தியன் பைக்கில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பைக் ட்ரைவ் தெரியல இந்த மாதிரி என்பிசி கஸ்டம் மோடு ஒன்று இருந்துச்சு மக்களே, அதை எடுத்துட்டானுங்க. அதனால் இப்போனாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. அதனால் இப்போ இந்த சேலஞ்சை நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் இதில் பண்ண முடியாது. வாங்க அடுத்த சேலஞ்சுக்கு போயிடலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தார்கார் விசஸ் ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் தார்கார், சும்மா தார்கார் இல்லை தங்க வைக்கிற வழிக்கு நம்ம கோல்டன் தார்காரையே எடுத்து ட்ராக்கில் நிறுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இந்த ட்ரெயின் போதா அப்படின்னு பார்ப்போமா. ஓகே ரைட்டு ஸ்டார்ட்டு அப்படின்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா அடப்பாவிங்கடா அசால்ட்டாக போகுதுடேங்களா, புகையை கிளப்பிட்டு போகுது. அடேங்கப்பா டே மிக்சியில் என்ன நொறுக்கிற மாதிரி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போதுடா அப்பா சாமி டே. ஆஹா ரைட்ரா டே இங்கே ஒரு பயங்கரமான சீனாக நடந்துட்டு போகுது பார்த்தீங்களா. அசால்ட்டாக எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போகுது ச. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் செஞ்ச ஒரு தார்காரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ல நிறுத்தி வச்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகலை. சரி இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே வந்து நம்ம இந்தியன் பைக் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தார்கார், ஸோ இங்கே வந்து அதே தார்கார் நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கோல்டன் தார்கார், இது ரெட் கலர் தார்கார். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தார்காரை அடிச்சு நொறுக்குதா, ட்ரெயின் ஸ்டாப் ஆகாமல் நொறுக்கிட்டு போதா இல்லை ஸ்டாப் ஆகுதான்றது பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 தார்கார் வச்சுருப்போம் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இடே என்னடா நடக்குது அங்கே டே ஆடா பாவிங்களா டே எங்கடா கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராக் அடியில். ஓ மை காட். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடியில் பூந்துருச்சு. ஆடா பாவிங்களா. ஸோ என்னடா கார் பாதி கார் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் புதஞ்சிச்சு மக்களே, எல்லாத்தையும் நசுக்கிட்டு போயிருக்குது. ஆடா பாவி கொசு நசுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய தார்காரையே வந்து நசுக்கிட்டு போயிருக்கு பாருங்க மக்கள் மாதிரி ட்ரெயின். ஐயோ சாமி இங்கே பாருங்கள் ஒரு காரும் உள்ளே நசுங்கி கிடக்குது, உள்ளே கிடக்குது, பூமி கடியில் கிடக்குது. ஆஹா இங்கே பாருங்கள் மேலே அந்த இது ரூஃப் தான் தெரியுது சில காரெல்லாம் அப்படியே உள்ளே ஃபுல் நசுக்கி போயிட்டு இருக்குது மக்களே கொசு நசுக்கிற மாதிரி. ஆத்தாடி. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 கார் நசுங்கி கிடக்குது, உள்ளே ஏறி பார்க்கலாமா. ஐயோ டே 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 டே
டே என்னடா நடக்குதுங்களா டே இறக்கா பார்த்தீங்களா எப்பா சாமி டே என்னடா இது டே என்றா டே ஆஹா ரைட்ரா அப்பா சாமி அடிமலை டே எங்கடா டே எங்கடா நிற்க மாட்டேங்கிறான் டே எங்கடா போகிறான் ஐயோ ஏதோ ஐயோ பாவி ட்ரெயின் போய் 1 மணி நேரம் ஆகுது ஆனால் நம்ம 1 மணி நேரம் வாட்டி எடுக்குது மக்களே என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையாடா டே தம்பியா ஆஹா ரைட்டு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சேலஞ்சுக்கு போயிடலாம் வாங்க இங்கே ஏதோ வித்தியாசமான நடக்குது சரி அடுத்தது நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் விசஸ் ட்ரெயின் மக்களே ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரக் அடிக்கிருப்போம் ஸோ வந்து செம்மையான இதில் ஹெவி வெஹிக்கல்னால் ட்ரக்கு தான் ஸோ இந்த ட்ரக்கே தூக்கி போட்டுருச்சுன்னா ஆடா பாவி இப்போ தாண்டா வாய வச்சேன் அதுக்குள்ளே அசால்ட்டாக தூக்கி போட்டு விட்டா நம்ம மண்டையில் விழுந்துருக்கும் போல் ஒன்று அடப்பாவி இவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டு போகுது பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் எம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க அப்போ இந்த ட்ரெயின் சரிங்க பாருங்கள் நம்ம ஊர் இந்தியன் லாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறிட்டு போகுது நம்ம லாரிலாம் எத்தனை பைக்குக்காரெலாம் நொறுக்கியிருக்கோம் பட் இந்த ட்ரெயினை அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ட்ரக்கை பார்த்தீங்கன்னா அப்பலாம் ஆக்கிட்டு போகுது மக்களே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியல இதை ட்ரை பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரக்கு மக்களே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ட்ரக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியான ட்ரக்கு லக்ஸரியான ட்ரக்கு ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ட்ரெயின் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு ஸோ மை காட் இங்கே பாருங்கள் வேற மாதிரி பாருங்க டே என்னடா நடக்குது டே ஆத்தாடி டே என்னடா இது பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சிட்டு போகுது எல்லாருமே ஆஹா இங்கே பாருங்க மக்களே ஒரு ட்ரக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக ஆஹா ஆட பாவி அசால்ட்டார் முகம் மாதிரி பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போதேடா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்தில் இறங்கிட வேண்டி தான் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சு பண்ணி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க அந்த சேலஞ்சுக்கு வந்து இப்போ நம்ம போயிடலாம் ஸோ இதுதான் நம்ம கடைசி சேலஞ்சு இதாலேயும் நம்ம நிறுத்த முடியலன்னா அவ்வளோதான் மக்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை போக வேண்டி தான் சட்டிட்டு வீட்டுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் நம்ம கேமில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் ஸோ இந்த ராக்கெட் லான்ச்சர் விசஸ் ட்ரெயின் வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் போட்டி பார்க்கலாம் ஆடா பாவி ஒரு ராக்கெட் லான்ச்சருக்கே வந்து பார்த்திங்கன்னா பூமி அழிஞ்சு போயிடும் பட் இந்த ட்ரெயின் அப்படியே நிற்கிது மக்களே சனமாடு மாதிரி ஆடா பாவி ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது சரி இருங்க நம்ம ட்ரெயின் இன்ஜினில் தான் சுட்டா ஒன்றும் ஆக மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சரில் இருக்க அந்த பொட்டியில் இப்போ சுட்டு பார்க்கலாம் இங்கே டே வெடிஞ்சு அந்தாண்ட போது இது ட்ரெயின் அப்படியே இருக்குதுடா ஒரு டேமேஜும் ஆகலையடா எப்படா இதை நம்ம நிறுத்துறது ஒன்றுமே புரியல சத்தியமாக சொல்கிறேன் இந்த ட்ரெயினை வந்து எவனாலையும் நிறுத்த முடியாதா சப்போஸ் யாராவது நிறுத்தினீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்க்குறேன் பொய்லாம் சொல்லக்கூடாது உண்மையாக யாரும் நிறுத்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை ஸோ கடைசியாக நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் ராக்கெட் லஞ்ச் வச்சு பண்ணி பார்த்தோம் வாய்ப்பே இல்லை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தலையை விட்டுற வேண்டியதான் தண்டவாளத்தில் ஸோ அப்பயாச்சும் நிற்கிதா அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஏன்னா அப்பயாச்சும் கண்ட்ராக்டர் நிறுத்துவோம்ல ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு தலையை எடுத்து தண்டவாளத்தில் விட்டா நம்மளை இடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் அவன் மட்டும் சரி ரைட்ரா இதுக்கு மேலே வந்து நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் நிறுத்த முடியாது முடிவு பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம அதே இந்தியன் பைக் டிரைவிங் தேடியில் போய் கடைசி அந்த சேலஞ்சை ஒன்ஸ் ட்ரை பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்மளால் ட்ரெயினை நிறுத்த முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு கடைசியாக ஒரு சேலஞ்ச் இருக்குது மக்களே அப்போ அந்த சேலஞ்சு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் 100% ஆகும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது கடைசி சேலஞ்ச் கிடையாது இன்னொரு போனஸ் சேலஞ்ச் இருக்குது அந்த போனஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயின் நிறுத்த போகிறேன் ஸோ இதில் நம்மளால் நிறுத்த முடியலாலும் இதுவும் வேலைக்கு ஆகலை ஸோ ஓகே ரைட்டு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சேலஞ்சு கண்டிப்பாக நிறுத்த முடியனால பட் இன்னொரு ட்ரிக்கு நான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரு ட்ரிக்கை பண்ண போகிறேன் ஸோ இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியல அது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படி ஆகலாம் நம்ம கடைசி போனஸ் சேலஞ்சில் போய் நம்ம ட்ரெயினை கண்டிப்பாக நிறுத்திடலாம் மக்களே ஸோ நிறுத்த போகிறதில் நம்ம பிளாஸ்ட் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு இன்னொரு ட்ரிக் பண்ண போகிறோம் நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி பாம்லாம் போட்டாச்சு மக்களே ஸ்டிக்கி பாம்லாம் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நம்ம வந்து ட்ரெயின் நிறுத்த போகிறோம் ஸோ ராக்கெட் லான்ச்சர் வச்சு ட்ரெயின் நிறுத்த போகிறோம் ஸோ ட்ரெயினை ஓட விட்டு ஸோ வாங்க இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுதுன்னு தெரில ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஏதோ ஒன்று ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் தெரியல பட் இப்போ நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது என்னன்னு தெரில ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி பாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டிக்கி பாம் ஆச்சும் போட்டிருப்போம் ஸோ போட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி பாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா ஓட விட்டு நிறுத்த போகிறோம் எப்படின்றத கேட்குறீங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினை ஓட விட்டுறலாம் ஸோ ஓட விட்டு அப்புறம் என்ன ஓட விட்றோன்னு பாருங்கள் ட்ரெயினே ஓட விட்றோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரெயினை ஆன் பண்ணி ரன் பண்ண விடலாம் எங்கடா ஆனே ஆக மாட்டேங்குது எங்கடா இது வேறு ஒரு தொல்லையாக இருக்கும் மக்களே அப்பப்போ ஓடவே ஓடாது நம்ம வந்து ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே சனம் மறுபடி நின்றுட்டே இருக்கும் எங்கடா இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது
ஸ்டார்ட் ஆகிடுறா வெறியாக்காதரா, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிறேன். ஸோ ஓகே ரைட்ரா, இது எங்கடா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வந்துருச்சு. இப்போ பாருங்க வாட்டர் ட்ரெயினை எப்படி நிறுத்துறன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஓகே, எல்லோரும் ரெடியாக இருந்தவங்க காது முடிக்கவங்க, பெரிய வெடி அடப்பாவி. ஸோ ட்ரிக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ட்ரெயினை நிறுத்த முடியும்னு சொல்லி ஒரு ட்ரிக்கை பண்ணேன். பட் அந்த ஆப் நம்மளுக்கே வச்சிருச்சு. எங்கடா டே எல்லாமே ஒட்டிச்சு. ஐயோ என்னடா பண்ணுறது. ரைட்ரா. ஸோ ட்ரெயினுக்கு ஆப் வச்சா நம்மளுக்கு அது திருப்பி ஆப் வைக்குது. ஐயோ ட்ரெயின் வேறு போயிடுச்சு. ஸோ ஓகே இருங்க, மீதி இருக்கிறத வெடிக்க வைக்கலாம். ஐயோ நம்ம மேலே வந்துச்சா. ரைட்ரா. ஸோ இப்போ கடைசி சேலஞ்சு, போனஸ் சேலஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் விசஸ் ட்ரெயின். 2 ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் ஒரே ட்ராக்கில் விட்டு மோதோட போகிறோம். எல்லாரும் காதை முடிக்குங்க. இப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டாடா பாய்.